ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் ஃபாக்ஸ். இது வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாம விட்டுட்டோம். அதனால இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வெளியில் போய் வீடியோ போடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற கொடிவேரியை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். சொல்லப்போனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காரில் தான் போயிருந்தோம். போயிட்டு இருக்க வழியெல்லாம் சும்மா வேற மாதிரியான வெயில் போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருந்துச்சு. நாங்களும் கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளே பூந்த உடனே கொஞ்சம் வெயில் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட குறைஞ்சிரும்னு பார்த்தா ஆனால் குறையிற மாதிரியே தெரியல. வெயில் வாங்குக்கு கிட்டத்தட்ட கொடிவேரி தண்ணியில் போய் இறங்கினா ஒரு 2 மணி நேரம் வெளியில் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவோட தான் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா வேற லெவலில் கூட்டம். சொல்லப்போனால் என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கிட்டே அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. இங்கே க்ரௌடை பார்த்தோன்னே ஐயோ போச்சுரா, இங்கே வந்ததுக்கு குளிக்க முடியாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் டேரெக்டாக அங்கே அருவிக்கிட்ட போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிது. அதே நேரம் என்ட்ரன்ஸில் மட்டும் தான் நிறைய மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்களே தவிர உள்ளே போய் குளிக்கிறதுக்கு நல்லாவே இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்களும் நல்லா ஒரு 2 மணி நேரம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன சாப்பிடலான்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா இங்கே சில்லி மீன்லாம் வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் மீனோட ரேட்டு ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம நார்மல் சேலத்திலேயே பீஸ் மீன்லாம் வெறும் 30 ரூபாய்க்கே கிடைக்கும். ஆனால் இங்கே என்னன்னா ரேட் அதிகம். அதுவும் இல்லாமல் இது கரெக்டாக வந்து சீசன் டைம் அப்படின்றதுனால 3 பீஸ் மீன் துண்டு 100 ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ரேட்டு ஹை தான், வேறு என்ன பண்ணுறது, சரி போயாச்சு அப்படிங்கிறதுக்காக நாமளும் வாங்கி மீனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மீனை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சொல்லப்போனால் நீங்களும் இந்த மாதிரி சம்மருக்கு நல்லா ஃபன் பண்ணுற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடிவேரிக்கு போங்க. அதுவும் இல்லாமல் கொடிவேரியில் நல்லாவே வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. தண்ணியும் ரொம்ப சுத்தமாக இருக்குது. நீங்கள் குளிக்கிறதுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடமா இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே நீங்கள் கொடிவேரி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஹைலைட்டு அந்த கொடிவேரி அந்த அருவிங்களுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அந்த குகையை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.